Hello, greetings to you, my dear students. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோசா கவுன்சிலிங் வெப்சைட்ல அப்டேட் விட்டுருந்தாங்க my dear students, பிசினஸ் ரூல். ஸோ இது 2 நாளைக்கு முன்னாடியே விட்டுட்டாங்க. நான் அப்பவே வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினைச்சேன். எனக்கு ஸ்டுடியோ கிடைக்கல. அதுக்கப்புறம் என் ஆஃபீஸ்லயும் கொஞ்சம் வேலை ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்ததுனால கொஞ்சம் கண்டினியூ பண்ண முடியல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சாரி ஃபார் த டிலே. என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூ டேஸில் நிறைய பேரண்ட்ஸ் ரிப்பீட்டடாக நிறைய டவுட் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த டவுட்ஸ் மட்டும்தான் இப்போ வந்து நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண போகிறேன். மற்றபடி எல்லாமே நான் முன்னாடி சொன்ன அதே ப்ரொசீஜர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சில மேஜரான அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு சில சேஞ்சஸும் பண்ணிருக்காங்க. அது எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும். நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் ரேண்டமாக கூகுளில் சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஜெமினின்னு வேற ஒரு ஏஐ வந்துருச்சு, அதுவே வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி ஆன்சரை கொடுக்குது. அந்த ஆன்சரை முழுசாக நம்பாதீங்க. ஏன்னா வந்துட்டு அது வந்துட்டு ரேண்டம் வெப்சைட்ஸை செக் பண்ணி தான் கொடுக்குது. அது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டை இன்டெப்த்தாக போயிட்டு செக் பண்ணி கொடுக்கறதுல அதுக்கு ஏதோ அட்வான்ஸ்டு ரிசர்ச்லாம் நீங்கள் ஏதோ ஒரு காலம் கொடுக்கணும். நீங்கள் நார்மலாக கொடுத்தீங்கன்னா அது தேர்ட் பார்ட்டி வெப்சைட், எந்த டைம் டியூரேஷன் எதுவுமே செக் பண்ணாமல் ரேண்டமாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் ராங்காகவும் இருக்குது. நிறைய பேரண்ட்ஸ் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியும் கேட்டிருந்தாங்க. உங்களோட எல்லா டவுட்டுக்கும் இவங்க வந்து ஆன்சர் சொல்லிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்களோட பிஸ்னஸ் ரூலில் ஃபர்ஸ்ட் திங் நான் சொல்லிக்கிறேன், எந்த ஒரு ஐஐடியோ இல்லை ஜோசா கவுன்சிலிங்கில் எந்த ஒரு ப்ரொசீஜருமோ யாருக்காகவும் வெயிட்டே பண்ணாது. ஓகே, ஸோ இந்த டவுட் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சார் எனக்கு வந்து 74% சார் இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் மார்க் வந்துருச்சுன்னா நான் வந்து கிளியர் பண்ணிடுவேன். ஸோ நான் வந்து நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன். கூகுள்லையும் வந்து என்ன சொல்லுதுன்னா ஐஐடிஸ் வந்துட்டு வெயிட் பண்ணுவாங்க சார், எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் மார்க் வர வரைக்கும் அவங்க வந்து என் சீட்டை ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் வந்து பாஸ்னா எனக்கு அந்த சீட்டு கொடுத்துருவாங்க, இல்லைன்னா அந்த சீட்டை எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்ட்டு. இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களோட ஷெட்யூல் படி நீங்கள் அந்த ஷெட்யூலுக்கு முன்னாடி நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீட் உண்டு, இல்லைனா அப்போவே அந்த சீட் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை தான் இவங்க ஃபஸ்ட்டே தெளிவாக கொடுத்துருக்காங்க. வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஹோமில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பிஸ்னஸ் ரூல்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு நமக்கு பிஸ்னஸ் ரூல் for joint seat allocation for the academic programs offered by the academic year 2025-2026 release பண்ணிட்டாங்க my dear students. May 27, 2025 release பண்ணிருக்காங்க. ஸோ இதுதான் my dear students table of contents. இப்போ இதுல ஜென்ரல் ஸ்டார்டிங்லேயே இங்க பாருங்க, இவங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு போல்டா ஒரு பேராகிராஃபே கொடுத்துட்டாங்க. தெளிவா படிச்சு பாருங்க. The seat allocation process follows a strict timeline. கொடுத்த டைம்ல தான் ஏற்கனவே ஷெட்யூலும் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்க ஷெட்யூலுமே கிளிக் பண்ணி இங்க பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இங்க ஹோம்ல வந்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஜோசா ஷெட்யூல் 2025. ஸோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷெட்யூல் ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த ஷெட்யூல் இந்த டைம்லைனை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவோம், அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரிக்ட் டைம்லைன். The entire process is online and computer operated. நீங்க வந்து எங்கேயுமே ஆஃப்லைன் போக வேண்டாம், only through online my dear students. No exceptions are possible. எந்த ஒரு விதத்திலையும் இல்லை சார் என்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லை, என்கிட்ட ஃபோன் இல்லை, என்னால் பண்ண முடியாது சார், no exceptions. எந்த ஒரு விதத்திலையும் எக்ஸப்ஷனே கிடையாது my dear students. Only through online computer தான். And therefore candidates are strongly advised to thoroughly acquaint themselves with these business rule. இந்த business rule கம்ப்ளீட்டா படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் my dear students be vigilant. ஸோ கரெக்டா இருக்க சொல்றாங்க. keep their documents handy. அதாச்சும் கரெக்டா எல்லாமே ரெடியா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அண்ட் மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் மேக்கிங் த ரிக்வெஸ்ட் பேமெண்ட்ஸ்லாம் கரெக்டா பண்ணிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் கம்ப்ளீட்டிங் த ரிக்வெஸ்ட் ஃபார்மாலிட்டிஸ் வெல் இன் அட்வான்ஸ். இட் வில் நாட் பி பாசிபிள் டு என்டர்டெயின் ரிக்வெஸ்ட் ஃபார் அன் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம் for completing any activity. ஸோ உங்களோட எந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கும் நாங்கள் கொடுத்த டைமை தாண்டி ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. நான் ஏற்கனவே ஒரு லேர்ன் ஃப்ரம் யுவர் சீனியர்ஸ்னு ஒரு 2 வீடியோ போட்டிருப்பேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு பையன் 2020 பாம்பேல சீட் கிடைக்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்திருப்பா அப்படி. ஸோ இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா யூபி உத்தரப்பிரதேஷ்ல இருந்து ஒரு பையன். ஸோ இப்போ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஜோசா கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஒரு கேஸ் அவங்கள்ட்ட போராடி ஜெயிக்கணும்னா சுப்ரீம் கோர்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே வழி. ஹை கோர்ட்டு லோ லெவல் கோர்ட்ஸ்லாம் வந்துட்டு அவங்க மதிக்கிறது கூட இல்லை. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஏதாச்சும் சொன்னாதான் ஓகே அப்படின்ட்டு அவங்க அக்செப்டே பண்றாங்க. ஸோ எல்லா டைமும் எல்லாராலையும் சுப்ரீம் கோர்ட் போயிட்டு கரெக்டான டியூரேஷன்ல சீட் வாங்க முடியுமா அப்படின்லாம் தெரியல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் அவங்கள்ட்ட ஜெயிக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட் தான் வழி. அதனால இவங்களோட டைம் லைனை
ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிடுங்க. எந்த ஒரு காரணத்துக்காகவும் நாங்க வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஒரு பேராகிராஃப்ல போல்டுல தெளிவா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அவங்களோட டைம் லைன்ல எல்லா விஷயத்திலையுமே ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா, எந்த ஒரு ஐஐடியுமே என்ஐடியுமே உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் மார்க்குக்காக வெயிட் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரு அப்டேட் இருக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரிலேட்டட் டு தட் ஒரு அப்டேட் இருக்கு. நான் அந்த அப்டேட்டுமே வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். பட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க ரிலேட்டட் டு தட். அதை தான் வந்துட்டு நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அதையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க பேஜ் நம்பர் 55 வந்தீங்கன்னா இங்க வந்துட்டு சேஞ்ச் ஆஃப் கிளாஸ் 12 பாசிங் ஸ்டேட்டஸ் ஃபார் ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட்ஸ் ஒரு முக்கியமான அப்டேட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த அப்டேட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வந்துட்டு 74%, 70% எவ்வளோ இருந்தாலும் நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு முன்னாடி நீங்க பாஸ் பண்ண வேண்டிய சர்டிஃபிகேட் எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் உங்க கையில இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இது குறிப்பா யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா, ரீடோட்டலிங், ரீஎவாலுவேஷன்லாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு 74%, 74.5% சார் ஒரு 5 மார்க் வந்துச்சுன்னா எனக்கு 75 வந்துடும் சார். அதனால ஒரு 3 சப்ஜெக்ட்ல நான் ரீடோட்டலிங் போட்டிருக்கேன், ரீஎவாலுவேஷன் போட்டிருக்கேன் சார், நான் ரிஜிஸ்டர் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இங்க இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதுன ஸ்டூடெண்ட்ஸ்மே பண்ணலாம். ஆனா வந்துட்டு இவங்களோட டைம் லைன் இந்த ஷெட்யூலுக்குள்ளார இவங்களோட லாஸ்ட் ஷெட்யூல் பாருங்களேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் ரவுண்ட் எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா மண்டே 21 ஜூலை 2025 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்குள்ளார உங்கள்கிட்ட அந்த இம்ப்ரூவ்மெண்ட் சர்டிஃபிகேட் வரும்னா நீங்க தாராளமா இதுல அப்ளை பண்ணலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா வராது. அதுதான் வந்துட்டு இந்த இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம்ல இருக்க ஒரு பிரச்சனை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுவே ரீடோட்டலிங் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த ஜூன், மேக்ஸ் டு மேக்ஸ் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் அவங்களோட ரிசல்ட் வந்துடும். ஸோ அவங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் மை டியர் பார்த்தாலுமே அவங்களுக்கு ஸோ மார்க் குறையுதா ஏறுதா எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுவே இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாமுக்கு தெரியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருக்க ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, உங்களுக்கு இப்போ புரியும் அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். இப்போ வாங்க நான் இதை வந்துட்டு டீட்டெயில்டாக சொல்றேன். First thing my dear students, இங்க அதான் சொல்லிருக்காங்க, by class 12 examination board after the choice locking step of joint seat allocation. நீங்க வந்து choice fill பண்ணி choice locking லாம் பண்ணலாம் உங்களோட JEE Mains admit card வச்சு my dear students. அதுக்கப்புறம் the following business rule apply consequent to such a revision of passing. So இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா my dear students, following business rules எல்லாமே apply ஆகும் for passing students. இந்த மாதிரி revision of passing students பண்ணவங்களுக்கு அது எல்லாமே ஒண்ணா பாப்போம் my dear students. Due to revision of passing states, if a candidate becomes ineligible, இப்போ நீங்க 74%ல இருக்கீங்க, இல்ல நீங்க வந்து ஒரு 75ல இருக்கீங்க சார், இன்னும் கொஞ்சம் ஏத்தலாம் நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்க ரீடோட்டலிங் பண்ணி ரீஎவாலுவேஷன் பண்ணி மார்க் குறைஞ்சிருச்சுன்னா நீங்க ineligible ஆயிடுவீங்க. ஓகேவா my dear students? If a candidate becomes ineligible because of not satisfying the performance in class 12 or equivalent examination requirement annexure 2A and annexure 2B for NIT plus system, இது நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் my dear students, then the candidate will made a ineligible at the time of seat acceptance document verification. அந்த டைம்ல வந்துட்டு அவங்களுக்கு seat allotment இல்ல அப்படின்னு சொல்றாங்க my dear students. அதுக்கு முன்னாடியே நீங்க withdraw பண்றதுனால withdraw பண்ணிக்கலாம், எப்படினாலுமே உங்களுக்கு வந்துட்டு ரீஃபண்ட் வந்து கிடைச்சிரும் my dear students. அவங்களுக்கான அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் எடுத்துட்டு ரிமைனிங் ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்றாங்க. ஓகே, if a candidate now satisfies performance in class 12 or equivalent examination and becomes eligible, இப்போ ஃபர்ஸ்ட் 74%ல இருந்தா சார் 74.5ல இருந்தேன், இப்போ எனக்கு வந்து எலிஜிபிள் ஆயிட்டேன் அப்படின்னா நீங்க வந்து இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியம் my dear students, and becomes eligible for admission, then such a candidate has to approach the organizing institute. IIT கான்பூரை நீங்க வந்து அப்ரோச் பண்ணணும் my dear students. அவங்களை அப்ரோச் பண்ணாம அவங்களுக்கு மெயில் பண்ணாம இருந்துடக்கூடாது. ஓகே, வித் த ரிவைஸ்டு பாசிங் சர்டிஃபிகேட். இந்த மாதிரி எனக்கு முன்னாடி இருந்த சர்டிஃபிகேட் இது, இப்போ எனக்கு புது சர்டிஃபிகேட் வந்துருச்சு, இதுதான் என்னோட ரிவைஸ்டு பாசிங் சர்டிஃபிகேட் அப்படின்னு அவங்கள்ட்ட காமிச்சு the candidate will be considered for seat allocation only in the subsequent rounds. அதுக்கப்புறம் நடக்கிற ரவுண்ட்ஸ்ல அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க my dear students. If any provided candidate had registered and has filled choice,
நான் தான் சொல்கிறேன், சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து கரெக்டான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருந்தால் தான் நீங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணால் கூட, அதாச்சும் நான் சொன்னல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அதே மாதிரி உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக இருந்தால் தான் நீங்கள் ஃப்ளோட் ஆப்ஷன் எடுத்தாலுமே கரெக்டாக உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்கும். நீங்கள் எதுவுமே ஃபில் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ப்ரொவைடர் த கேண்டிடேட் ஹேட் ரிஜிஸ்டர்ட் அஸ் ஃபில்ட். ஸோ இதான் சொல்லிருக்காங்க பிஃபோர் த ரெஸ்பெக்டிவ் டெட்லைன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். டெட்லைனுக்கு முன்னாடி, அதாச்சும் இந்த ப்ரொசீஜர் இது எல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏன் டெட்லைனுக்குள்ளார நீ முடிச்சிருந்தனா வாப்பா, இல்லைனா உன் சீட் எடுத்துக்கு இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான்ப்பா, அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இவங்கள்ட்ட போயிட்டு இல்லை சார் எனக்கு வந்துடும் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க. இவங்க வந்துட்டு என் ரூல்ஸ் தான்ப்பா அப்படின்ட்டு, அப்படி இல்லைனாலும் சரிப்பா வரும்பான்னு சொல்லிட்டு அவனுங்க பட்டு போயிடுவானுங்க. எந்த ஒரு ப்ரொசீஜர் அப்டேட்டும் இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த விஷயம்லாம் உங்களுக்கு முன்னாடியே வந்துடும். இப்போ ரீடாட்லிங் ரீஎவாலுவேஷனா உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இந்த ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறங்க. ஐஐடி கான்பூர் தான் இந்த தடவை ஆர்கனைசிங் இன்ஸ்டியூட். அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு மெயில் அனுப்பிடுங்க, முடிஞ்சால் கால் பண்ணி சொல்லிவிடுங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கான அப்டேட் அவங்க சொல்லுவாங்க ஜோசா கவுன்சிலிங்கில். அதுக்கப்புறம் ஈவன் தோ not eligible at the time, the allotted seat if any shall be the same as what the candidate would have got on the basis. So இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்றப்ப எலிஜிபிள் இல்லை, ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு எலிஜிபிளா ஆயிட்டீங்க. ஃபர்ஸ்ட் 73 74 நான் 75 வந்துட்டேன் சார், நான் எலிஜிபிள், என்கிட்ட நல்ல ரேங்கிங் இருக்கு சார், நான் கண்டிப்பா ஒரு ஐஐடி கிடைக்கும் சார் அப்படின்னா, ஆனா வந்துட்டு இப்போ எல்லாமே சீட் முடிஞ்சிருச்சா சார், எனக்கு எந்த ஒரு சீட்டு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னா தாராளமா தருவாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதான் இங்க சொல்லிட்டு இருக்காங்க. To ensure this, a supernumerary seat will be created if needed. So தேவைப்பட்டால் நாங்க வந்து ஒரு சூப்பர் நியூமரரி சீட் புதுசா உருவாக்கி உங்களுக்கு தருவோம், உங்களை வந்து விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல அப்டேட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். போன வருஷம் பிசினஸ் ரூல்லாம் நான் இந்த அப்டேட் பார்க்கல, இந்த அப்டேட் ஒரு சூப்பரான அப்டேட். இந்த அப்டேட்டை தான் நிறைய பேர் கூகுளில் எல்லாருமே கொஞ்சம் தப்பா சொல்றாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரெஸ்பெக்டிவ் டெட்லைன், எந்த ஒரு விதத்திலையும் டெட்லைன்ல இருந்து மட்டும் நான் மாறவே மாட்டேன், அதுல வந்து நான் ஸ்ட்ரிக்டா இருப்பேன். அந்த டெட்லைனுக்கு முன்னாடி நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்கன்னா ஐ ஆம் ஹாப்பி டு அக்செப்ட் யூ அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லா தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு இப்போ நான் நம்புறேன். ஸோ இப்போ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ், உங்கள்கிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க, இவங்களே பேஜ் நம்பர் 93 வந்தீங்கன்னா பார்த்துக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இவங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் டேட் ஆஃப் பர்த்துக்காக கிளாஸ் 10th மார்க் ஷீட், அதுக்கப்புறம் கிளாஸ் 12th மார்க் ஷீட், இதான் வந்து குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் JEE மெயின்ஸ் அட்மிட் கார்டு, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் கேட்டகரி. ஸோ கேட்டகரி சர்டிஃபிகேட் இது வந்து நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் வெப்சைட் போயிட்டு சர்டிஃபிகேட் ஃபார்மேட் கிளிக் பண்ணீங்கன்னா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்துட்டு எல்லாருக்குமே எல்லா டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கேட்டகரி, இப்போ மேபி நீங்கள் SC/STலேருந்து ஜென்ரலுக்கு வரீங்க, என்கிட்ட அந்த SC/ST சர்டிஃபிகேட் இல்லைனா இந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு மட்டும் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஓபிசிக்கு மட்டும் தான் இந்த ஃபார்ம் அண்டர்டேக்கிங்கிற காலம் இருக்கு, மற்ற யாருக்குமே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரிக்கு தான் 2 டாக்குமெண்ட் வேணும். என்னென்ன சார் அப்படின்னா இன்கம் சர்டிஃபிகேட்டும் வேணும், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் வேணும். ஸோ 2 சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு வந்துட்டு அந்த ஓபிசி நான் கிரிமி லேயர் கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால இவங்களே வந்துட்டு ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் மாதிரி நான் கொடுத்துருக்க எல்லாமே வந்துட்டு கரெக்ட் தான், நான் வந்துட்டு கரெக்டான ஆள் பார்த்து தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்படி மேபி மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு ஐ எம் லையபிள் டு ஆக்ஷன், நீங்க என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுத்துக்கலாம், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு அண்டர்டேக்கிங் ஓபிசி கேட்டகரிக்கு மட்டும்தான். மெடிக்கல் சர்டிஃபிகேட் எல்லாருக்குமே காமன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இங்கேயும் கொடுத்துருப்பாங்க. ஸோ சர்டிஃபிகேட் ஆஃப் கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்துட்டு கேட்டகரி சர்டிஃபிகேட், இது வந்துட்டு எல்லாருக்குமே காமன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் SC/STனா இந்த ஃபார்மெட்டில் இதே மாதிரி தான் இருக்கணும். ஸோ இதே ஃபார்மெட்டில் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், வேற ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணாதீங்க. அதுதான் வந்துட்டு இங்கேயும் இவங்க மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்க, SC/ST General EWS if applicable as per Government of India format available on the JoSAA 2025 website. அதில் இருக்கிற மாதிரி இருக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். issued by காம்படென்ட் அத்தாரிட்டி, கரெக்டான அத்தாரிட்டி பர்சன் மட்டும்தான் அதை வந்துட்டு ஃபில் பண்ணிருக்கணும். ஸோ கரெக்டான அத்தாரிட்டி பர்சன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், காம்படென்ட் அத்தாரிட்டி அவங்க தான் அதை வந்துட்டு சைன் பண்ணிருக்கணும். அதுதான் வந்துட்டு அவங்க சொல்லிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இப்போ இருந்தே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் ஓபிசி நான் கிரிமி லேயர் ஜென்ரல் EWS, ஸோ இந்த 2 கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வேணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் இவங்க April 1க்கு அப்புறம் இருக்கணும், ஏன்னா வந்துட்டு வருஷம் மாறும்ல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதை தான் இங்கே சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இஷ்யூட் ஆன்லைன்
online verifiable certificate which must be valid till August 31st 2025 or the day of physical reporting at the admitting institute. உங்களுக்கு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண அந்த சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து வச்சிருக்கணும். அதுக்கான வேலிட் டில் August 31st இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் நோ தட் இது வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்டி சர்டிஃபிகேட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடும் கொடுத்துருக்காங்க. மஸ்ட் பி இஷ்யூட் பை கன்சர்ன்ட் ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், அவங்க கரெக்டாக கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஃபார் இவங்க வந்து பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ஃபார் பர்சன்ஸ் ஹேவிங் லெஸ் தென் 40%, இது அவங்களுக்கான ரூல்ஸ். அதுக்கப்புறம் கிராஸ்டு பேங்க் செக் காப்பி ஆர் இமேஜ் ஆஃப் த பாஸ்புக் வித் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ், அதையும் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இது வந்து நான் கிராஸ்டு பேங்க் செக் காப்பி அப்படின்னா என்னன்ட்டு ஏற்கனவே ஜோசா கவுன்சிலிங் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருப்பேன். அந்த வீடியோவில் நான் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லிருப்பேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வேணா அதுக்கான லிங்க் நான் திரும்ப பேஸ்ட் பண்றேன். யாராச்சும் புதுசா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மெடிக்கல் சர்டிஃபிகேட், இது வந்துட்டு எல்லாருக்குமே காமன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே எடுத்து வச்சுக்கணும். இன் ஸ்பெசிஃபைடு ஃபார்மேட் அவைலபிள், இங்க வந்தீங்கனாலே அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ இதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் மெடிக்கல் சர்டிஃபிகேட். இதை வந்து நீங்க ஃபில் பண்ணி இந்த ஒரு சில விஷயத்தெல்லாம் நீங்க விட்டுலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வெயிட் ஹைட் எல்லாம் உங்களுக்கு தெரியலனா அங்க ஹாஸ்பிட்டலே செக் பண்ணி அங்கேயே வந்துட்டு நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அட் லாஸ்ட் நேம் ஆஃப் த டாக்டர், சிக்னேச்சர் வித் டேட், இதெல்லாம் வந்துட்டு கரெக்டா கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட போய் வாங்குங்க, பிரைவேட் டாக்டர்ஸ்ட்ட வாங்காதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த 9th and 10th பாயிண்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதனால தான் பாஸ்போர்ட், சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட் இது எல்லாமே கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட டாக்குமெண்ட் வந்து இங்கிலீஷ்ல இருக்கணும். மேபி இங்கிலீஷ் இல்லை ஹிந்தி, அது ரெண்டும் இல்லாமல் நம்மளோட தமிழில் இருந்துச்சு அப்படின்னா translation பண்ணிருக்கணும். duly certified by the principal director of the other competent authority of the graduating institute will be required during the verification of document. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷ்லேயே எடுத்துருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் எடுக்காதீங்க, இங்கிலீஷும் அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ எல்லாமே நான் ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அனெக்ஷர் 2 இதை இங்கே பாருங்க, 75% aggregate marks. The aggregate mark for SC, ST, PWD should be at least 65%. அதான் சொல்லிருக்காங்க. Must have passed class 12th or equivalent board examination. இது எல்லாமே அதுக்கப்புறம் நான் சொன்னதுதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதே தான் அவங்க வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணிருக்காங்க. In all the cases mark sheet is required to have been issued by the, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், issued by the same examination board. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட் போர்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் மார்க் ஷீட் காமிச்சிங்கன்னா ஆர் நாட் பெர்மிட்டட், பர்மிட் பண்ணவே மாட்டாங்க. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரே போர்டா இருக்கணும். சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சியா தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நியாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லிருப்பேன். ஸோ அதில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணி வச்சிருக்கீங்க சார், நான் அதில் வந்து நான் டாப் 20% வந்துட்டேன் சார், ஆனால் சிபிஎஸ்சி 12th நான் 75% கீழே வந்துட்டேன் சார், நானும் அப்ளை பண்ணுறப்போ சிபிஎஸ்சி 12th கொடுத்துட்டேன், இப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நியாஸோட சர்டிஃபிகேட் கொடுக்கலாமா சார்னா முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே நியாஸ் கூட அந்த டாக்குமெண்ட்டை வந்து அந்த 12th குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சிருந்தீங்கன்னா ஓகே, உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்மூத்தாக போயிடும். நடுவில் இந்த மாதிரி மார்க் ஷீட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறது, போர்டை சேஞ்ச் பண்ணுறது, இப்படிலாம் பண்ணால் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுதான் சொல்லிருக்காங்க, ஆர் நாட் பெர்மிட்டட் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக இருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜென்ரல் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் முன்னாடியே சொன்னது தான், வேற எதுவும் ரொம்ப புதுசாலாம் இல்லை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு உங்களோட மேஜர் டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் உங்களோட எல்லா கொரிஸையும் நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வர கமெண்ட் வந்து எனக்கு தெரியுது, எனக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டுது. அதுக்கப்புறம் ரிப்ளைன்னு போகிறப்ப ஒரு சில டைமில் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வர மாட்டேங்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணலன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒவ்வொரு நேரம் எனக்கு நோட்டிஃபிகேஷன் காட்ட மாட்டேங்குது. ஸோ ரிப்ளை யூடியூப்ல வந்து பண்ண முடியல மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கு வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டியிருந்தா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிருப்பேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட் எல்லாருக்குமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் போஸ்ட் பண்ணுறப்ப அந்த கமெண்ட்டுக்கு வந்து எனக்கு ரிப்ளை வருது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கீழே வந்துட்டு என்னோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. அப்படி மேபி நீங்கள் ஒரு இம்பார்ட்டன்ட் டவுட் கேட்டு நான் ரிப்ளை பண்ணலன்னா
என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃப்ரீயாக இருந்தேன்னா டக்குன்னு கால் எடுத்துருவேன், இல்லைனா வந்து திரும்ப உங்களுக்கு நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப கால் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது நாள் வரைக்கும் நிறைய பேரண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணுறீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ ஒரு சப்போர்ட் எனக்கு தருவீங்க, ஒரு சின்ன சேனலுக்கு தருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட்டுக்கு. மை டியர் பேரண்ட்ஸ், ஏன்னா இந்த ஒரு மாதத்தில் மோர் தென் ஒரு 100 பேரண்ட்ஸ் கிட்ட நான் பேசியிருப்பேன். எல்லாருமே ரொம்ப ஒரு மோட்டிவேஷ்னலாக ரொம்ப என்னை சப்போர்ட் பண்ணுற விதமாக பேசியிருந்தீங்க. உங்களோட எல்லாரோட கைண்ட் வேர்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மாதவன் சார்னு ஒரு சார், அவர்கிட்ட நான் ஃபோனில் கூட பேசினதே இல்லை. அவர் வந்து எனக்கு ஒரு 1000 rupees எனக்கு கொடுத்துருந்தாரு. சார் இந்தாங்க சார் வச்சுக்கோங்க சார், இட்ஸ் அ ஸ்மால் கிஃப்ட்னு சொல்லி. எனக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், ஃபர்ஸ்ட் யூடியூப் மணி சொல்லப்போனா. ஸோ மாதவன் சார் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அவரை பற்றி பேசுகிறேன் மை டியர். ஸோ ஆல் த பெஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் எல்லாருமே ஜோசா கவுன்சிலிங்கை தெளிவாக ஆறாமற பொறுமையாக பண்ணுங்க. எந்த விதத்துலையும் கன்ஃபியூஸ் மட்டும் ஆகாதீங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்களே ஃபில் பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்ச காலேஜை ஜாலியாக போய் சேரலாம். ஓகே, பை பாய், தேங்க்யூ மை டியர்ஸ்.